Hello viewers, welcome to our channel. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை செய்ய போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 டீஸ்பூன் தனியா, ஒரு 10ல இருந்து 12 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், ஒரு சின்னதா மராட்டி மொகுங்க, ஒரு 7ல இருந்து 8 வரமிளகாங்க. நான் குண்டு மிளகா எடுத்திருக்கேன், நீங்க நீல மிளகாவும் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. கூடவே கருவேப்பிலை வச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூனு, கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. முதல்ல முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை வறுத்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தனியா, மராட்டி மூக்கு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கசகசாவை இது கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம மிளகா ஆட் பண்ண போறோம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டாச்சுங்க. இப்போ கசகசாவை ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. ஆற வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல கொட்டி. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி, இல்லாட்டி பவுடர் பண்ணாலும் சரிங்க. இப்போ இது ஆறிடுச்சுங்க, நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, நம்ம சின்ன வெங்காயத்தையும் கருப்புலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம மஞ்சளும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும்ங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். சிக்கன்லயே தண்ணி விடும், அதனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இது 10 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒன்றும் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. சிக்கன்ல விட்ட தண்ணியே இவ்வளோ இருக்குதுங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம சிம்ல விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு நீங்க கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சுங்க. நம்ம பவுடரை போட்டு இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 5ல இருந்து 8 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5ல இருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிறதுனாலும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்ல அப்படியே விட்டுடலாங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜ்லேயே இறக்க போகிறேன். ஆஃப் பண்ணிக்கலாங்க. டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.